டெமோக்ரஸி இந்த வார்த்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்படின்னா மக்கள் ஆட்சி தான் நம்ம இந்தியாவில் நடக்குது. ஆனா இன்னைக்கு மக்கள் ஆட்சி தான் நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கே எழும்புது. மக்களுக்கும் நிறைய பேருக்கு எழும்பி இருக்கும்னு நினைக்கிறேன். டெல்லியில இருக்கக்கூடிய சந்தன் மந்திர்ல நம்முடைய சோனம் வாங்சங் ரொம்ப பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணியிருந்தாரு. அதுவும் அகிம்சை முறையில உண்ணாவிரத போராட்டம், ப்ராப்பரான பர்மிஷன் எல்லாம் வாங்கி ப்ராப்பரான கைடன்ஸ் ஃபாலோ பண்ணி ப்ராப்பரா பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 21 நாள் உண்ணாவிரதம் முடிக்கும் போது டெல்லியில இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவரை குண்டு கட்டா அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை ஒரு தீவிரவாதி அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணி அவர் ஒய்ஃப் அரெஸ்ட் பண்ணி அவரை அவருடைய டாக்டரையோ அவருடைய வக்கீலையோ யாரையுமே பார்க்க விடாம பண்ணி இன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவர் முன் வச்ச எல்லா கோரிக்கையிலையும் முன் வச்சு அவங்க ஒரு உண்ணாவிரத போராட்டம் பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாளம், நீங்க சொல்றீங்களா வடக்கன் இந்திக்காரன்னு, அவன் தான் அங்க என்ன பண்றான்னா நமக்காக நம்மளுடைய அடுத்து வர தலைமுறைக்காக அடுத்து வர சங்கதிகளுக்காக அந்த போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தில் ஈடுபடுற அந்த வயசு பசங்களை பொண்ணுங்க பசங்கன்னு பார்க்காம என்ன அடி அடிக்கிறாங்க தெரியுங்களா? ஜனநாயகம் படத்துல ஃபைட் சீக்வன்ஸ்ல கூட இந்த அளவுக்கு அடி வராது. அந்த அடி அடிக்கிறாங்க போட்டு, அந்த அடி அடிக்கிறாங்க. அப்படியே ரத்தம் ஒழுகுது தலையில மூஞ்சில எல்லாத்துலயும். அதே மாதிரி அங்க ரொம்ப ஒரு மன கஷ்டமான விஷயம் இன்னும் நடக்குது. அங்க இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் என்ன பண்றாரு, இந்த நேஷனல் பிளாக கையில அப்படி எடுத்துட்டு போறாரு. அது அப்படி அந்த கொம்புல அந்த போலீஸ்காரன் தள்ளி விடுறான், அதை காலில் மெரிக்கிறாங்க அந்த நேஷனல் பிளாக. அது எவ்வளவு ஒரு கேவலமான செயல் பாருங்க. தெரியும் ஒரு போலீஸ் ஆபீசர், ஒரு அரசு அதிகாரி, அவருக்கு ஒரு நேஷனல் பிளாகை எப்படி மதிக்கணும்னு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வெக்கமா இருக்கு. இந்தியன் சொல்றதுக்கே எவ்வளவு ஒரு கேவலமான வேலை இல்ல. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கு என் ஸ்டேட்டஸ் எடுத்தா இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே ஜனநாயகம் படம் ரிலீஸ், ஜனநாயகம் படம் ரிலீஸ், ஜனநாயகம் படம் ரிலீஸ்னு தியேட்டர் வாசல்ல நிக்கிறான். டிக்கெட் பிளாக்ல கிடைக்குமான்னு தர்றான். ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துற முடியுமா அப்படின்னு ரொம்ப அலமோதுறாங்க. அவ்வளவு முக்கியமான விஷயமா அது? நான் தெரியாம தான் கேட்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்மள குஷி ஆனந்த் அவர்கள் சொல்றாரு, திருவிழா மாதிரி கொண்டாடணுமா இது ஜனநாயகம் படம் ரிலீஸ. ஏன் சார், கர்நாடகால வருடம் மே 12ஆம் தேதி மழை திறக்கப்படணும். ஆனா இந்த வருஷம் திறக்கவே படல. இதை பத்தி கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி ஒசூர் பக்கத்துல இருக்கக்கூடிய டேம்ல குடிநீர் கழிவுநீர் மாதிரி வந்துட்டு இருக்கு. அதுல மீன் கூட வாழ முடியல, பாம்பு எந்த உயிரினுமே வாழ முடியல, அது குடிக்க முடியல, செத்து போயிட்டு இருக்கு. விவசாயமே பண்ண முடியல அந்த தண்ணியை வச்சு. அவங்கெல்லாம் செத்து போயிட்டு இருக்காங்க தண்ணி இல்லாம. இன்னைக்கு நம்மளுடைய அத்தியாவசிய தேவையான தண்ணீரை ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு எழுதி கொடுத்துட்டோம். 25 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டு கொடுத்துட்டோம். இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. ஆனா ஜனநாயகம் படத்தை நீங்க கோலாகலமா ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடணும். மக்களே நீங்க கொஞ்சம் யோசிங்க. மெயினா இளைஞர்கள் கொஞ்சம் யோசிங்க. நமக்கு எது அத்தியாவசியம்? சினிமாவா இல்ல நம்மளுடைய அங்கீகாரமா, நம்மளோட அடையாளமா? சினிமான்றது 3 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் தான், அதுக்கப்புறம் அது போயிடும். ஆனா எஜுகேஷன்ன்றது பேரை வாங்கி கொடுக்கும், அறிவை வாங்கி கொடுக்கும், அனுபவத்தை வாங்கி கொடுக்கும், உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை வாங்கி கொடுக்கும். அதுதான் படிப்பு. நீங்க எதுக்காக முன்னாடி நிக்க போறீங்க? படத்துக்காகவா படிப்புக்காகவா? நீங்க முடிவு பண்ணுங்க. உங்களுடைய குரல் யாருக்குன்னு.